சின்னையா, நீங்க தானே தெரியும், கையெடுங்க. சின்னையா, விளையாடுனது போதும், இது நீங்க தான். துர்கா, எப்படி நான் தானே கண்டுபிடிச்ச? நீங்க 10 அடி தள்ளி வரும்போதே உங்க வாசம் அடிச்சுது, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். போதுமா? ஆய், சும்மா அள்ளி விடாத. நிஜமாதான் சின்னையா, எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க புருஷங்களோட வாசம் நல்லாவே தெரியும். நீ சொல்றத கேட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் பாடுவார்ல, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, அந்த மாதிரி நீ வேட்டி கட்டுற ஆம்பளைங்களுக்கும் வாசம் இருக்குன்னு சொல்ற. சரி, நீ ஏதோ முத தடவை நிலாவை பாக்குற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, இந்த நிலாவை பார்த்ததும் எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆ, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் ஊர்ல இருந்தேன், நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. அப்போ நீங்க என் பக்கத்துல இல்ல, ம். நான் உங்ககிட்ட பேச முடியல, உங்களை பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்போ நான் நினைக்கிறது எல்லாத்தையும் சின்னையா கிட்ட போய் சொல்லிருன்னு நான் நிலா கிட்ட தான் சொல்லுவேன். அந்த ஞாபகத்துலதான் நான் நிலாவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அந்த காலத்துல புறாவை தூது விடுற மாதிரி நீ எனக்கு நிலாவை தூது விட்டுருக்க. பெரிய ஆள்தான் நீ. சின்னையா, கிண்டல் பண்ணாதீங்க, நான் சொன்னது நிஜம். நாம சொன்னத நிலா போய் மத்தவங்க கிட்ட சொல்லுமா? ஏய், காமெடி பண்ணாத, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சின்னையா, கட்டாயம் நிலா போய் சொல்லும். நீங்க வேணா இப்ப கூட சோதிச்சு பாருங்களேன். அப்படியா? சரி, ம். இப்ப நான் சொல்றத நிலா வந்து உங்ககிட்ட சொல்லுதான்னு பாப்போம். ஆ? சரி, பாப்போமே. நானும் ரெடி, நிலாவும் ரெடி. ம், பாப்போம். ம். ஏய் நிலா, துர்காவை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவளால என் வாழ்க்கையே அழகா இருக்கு. அவ தான் எனக்கு எல்லாமே. ஏய் நிலா, நான் உங்ககிட்ட சொன்னத இப்ப நீ துர்கா கிட்ட அப்படியே சொல்ற, பார்க்கலாம். ம், பார்க்க தானே போறீங்க. சரி. நிலா, என் சின்னையா உன்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே என்கிட்ட சொல்லு. ம். துர்காவை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவளாலதான் என் வாழ்க்கையே அழகா இருக்கு. அவதான் எனக்கு எல்லாமே. ஏய் துர்கா, எப்படி நான் நினைச்சத அப்படியே சொல்லிட்ட? சின்னையா, நீங்க என்கிட்ட சொல்ல சொன்னதா நிலாதான் சொல்லுச்சு. ஆ, நமக்கு மட்டும் இல்ல சின்னையா, இந்த உலகத்துல சூழ்நிலை காரணமா பிரிஞ்சிருக்கிற 2 மனசுக பேசிக்கிறத பரிமாறதே நிலா தானே. ஆ, நிலாவோட நிறம் மட்டும் இல்ல, மனசும் வெள்ளதானே. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நான் சொல்றத போய் சின்னையா கிட்ட சொல்லிரு நிலா. நான் எந்த தப்பும் பண்ணல, நடந்த எந்த கொலைக்கும் நான் காரணம் இல்ல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கேன் சின்னையா.
துர்கா, நீ நிலா கிட்ட சொன்னதை என்கிட்ட சொல்லிருச்சு. நான் சொன்னத சின்னியா கிட்ட சொல்லிட்ட போல இப்போ அவர்தான் என்ன நினைக்கிறாரு. அதான் எனக்கு விக்கல் எடுக்குது. துர்கா, நீ கவலைப்படாத. நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். நீ நம்பிக்கையாரு. உங்க ஆறுதல நிலா என்கிட்ட சொல்லிருச்சு சின்னையா. நாளைக்கு உங்களுக்காக கோர்ட்ல காத்திருப்பேன். நாளைக்கு என்னோட பிறந்த நாள். உங்க கூட இருக்கிற முதல் பிறந்த நாள்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். அந்த நாள எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைச்சுதான் நான் கனகாவையே பார்க்க போனேன். ஆனா விதி என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ஆனா நாளைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்பேன். நீங்க என்ன மன்னிக்கணும் சின்னையா. இங்க பாருங்க, துர்காக்கு தண்டனை கிடைச்சு அவ உள்ள போகணும். அது உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீலாம்பரி மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நீங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க எப்போ வரீங்க? இப்போ கோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ஓகே மேடம். ஓகே, வச்சிடுறேன். என்னாச்சு? எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பாம சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளம்புறப்போ அர்ஜுன் ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டான். அதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்படி என்ன சொன்னாரு? நீலாம்பரி, துர்காவை தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல போட்டமே, அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தது, கார்ல கூட்டிட்டு போனது, கார்ல இறக்கி விட்டு கார் டயர்ல காத்து இருக்கான்னு செக் பண்ண சொன்னது, இப்படி எல்லாமே பண்ணது நாங்க தான். ஆனா நேத்து ராத்திரி ஏன் கோவிலுக்கு போனேன்னு அசோக் அவளை கோர்ட்ல கேட்டானா, துர்கா ஆரம்பத்துல இருந்து நேத்து நடந்த சம்பவம் வரைக்கும் ஒண்ணு விடாம விழாவரியா எல்லாத்தையும் சொல்லிடுவா. அப்படி மட்டும் அவ சொல்லிட்டானா நாங்க எல்லாரும் மாட்டிக்குவோம்ல. துர்கா பழைய கதையை கலர்னானா எங்க மொத்த பெரையும் கூண்டுல ஏத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு நீலாம்பரி. அத்தை, இதெல்லாம் யோசிக்காமலே ஒரு காரியத்துல இறங்குவேன். இந்த வீட்டை ஆட்டி படிச்ச பேய்களையே நான் ஒழிச்சு கட்டியிருக்கேன். துர்காவை கொலை கேஸ்ல சிக்க வச்சிருக்கேன். என்னோட அடுத்த டார்கெட் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். உங்க பயம்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் யோசிச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் நான் கோர்ட்ல வந்து சொல்றேன். அப்படியா? அப்போ நாங்க தைரியமா வரலாம்ல? அத்தை, இந்த நீலாவை நம்பினோர் கைவிடப்படார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அசோக் கிளம்பிட்டாரா? போயிட்டான். ஆனா சும்மா போகலமா, கௌரிய வச்சு டிஃபன் செஞ்சு அத பார்சலா வேற எடுத்துட்டு போயிருக்கான். ஓஹோ, பொண்டாட்டிக்கு ஊட்டி விட போறாரா?
கடைசியா ஒரு வாட்டி ஊட்டி விட்டுக்கிட்டோம். சரி நீங்கெல்லாம் வாங்க, கிளம்பலாம். வாங்க. வாங்க. என்ன அசோக், வரும்போதே சோகமா வர? துர்காவை நினைச்சு ஃபீல் பண்றியா? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நேத்து நைட்டு என் கண்ணு முன்னாலேயே துர்கா கையில ஹேண்ட் கஃபை மாட்டி அவளை கொலைகாரின்னு சொல்லி, அதுவும் ஒரு கொலை இல்ல 5 கொலை பண்ணவன்னு சொல்லி என் முன்னாடியே கூட்டிட்டு போனாங்க. அவளை ஜீப்ல ஏத்தி அந்த ஜீப்பு மறையிற வரைக்கும் சின்னையா நான் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்னு அவ சொல்லிக்கிட்டே போனான். அது இப்ப வரைக்கும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. புரியுது அசோக், துர்கா போய் சொல்றவ கிடையாது. அதுவும் உன்கிட்ட கண்டிப்பா எதையுமே மறைக்கவே மாட்டா. முதல்ல அவ உனக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம ஆபீஸ்க்கு வந்தாளே, அந்த நாளை, அந்த இன்னசென்ட்டான துர்காவை என்னால இப்பவும் மறக்க முடியாது. அவளாவது கொலை பண்றதாவது. ஆனா ஒரு விஷயம் தான் இடிக்குது. என்ன? என்னன்னா, துர்கா உன்கிட்ட கூட சொல்லாம அந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக கோவிலுக்கு போகணும்? அத பத்தி நீ அவகிட்ட பேசுனியா? அந்த ரவுடி கும்பலுக்கும் துர்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கொலையை துர்கா பண்ணலனா அப்ப அந்த கொலையை பண்ணது யாரு? கொலைய யாரோ பண்ணிட்டு எதுக்காக துர்கா மேல பழிய போடணும்? அத பண்ணது யாரு? அவங்களுக்கும் துர்காக்கும் என்னதான் பிரச்சனை? நேத்து நைட்டு நீ போன் பண்ணி துர்கா விஷயத்த சொன்னதும் எனக்குள்ள இத்தனை கேள்வி, இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. நீ இத பத்தி எல்லாம் துர்கா கிட்ட எப்ப பேச போற? பூஜி, உனக்குள்ள இருக்கிற அதே 1000 கேள்விகளோட தான் நானும் இங்க வந்திருக்கேன். டு பி ஃப்ராங்க், எனக்கு எதுவுமே தெரியல. என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கு. துர்காவை பத்தி நந்தினி மேடம் சொன்னப்பெல்லாம் அதை நான் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா துர்கா சங்கடப்படுவா, அதனால அவகிட்ட ஓப்பனா பேச முடியல. அப்படி பேசாம விட்டதோட விளைவுதான் கொலைப்பழியோட துர்காவை கைது பண்ற இடத்துல இங்க கொண்டு வந்து விட்டுடுச்சு. துர்காவை அழைச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் பேசணும். துர்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் கோர்ட்லயே வாதாட முடியும். சரி, துர்காக்கு ஆப்போசிட்டா ஆஜராக போற அந்த ஆப்போனன்ட் லாயர் யாரு தெரியுமா? யாரு? லயன் ராஜ்குமார். அந்த ஆளு கிரிமினல் லாயர் மட்டும் இல்ல, ஒரு கிரிமினல் லாயர். யாரா இருந்தா நமக்கு என்ன பூஜி? உண்மை நம்ம கிட்ட இருக்கிறப்ப இந்த கேஸ்ல கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். அசோக், நம்பிக்கைன்ற பேர்ல இந்த கேஸ ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க முடியாது. பல அரசியல்வாதிகளுக்காகவும் கிரிமினலுக்காகவும் அந்த ராஜ்குமார் உண்மைக்கு புறம்பா தீர்ப்பு நிறைய வாங்கி கொடுத்திருக்கான். இந்த விஷயத்துல நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அசோக். அந்த ஆளுகிட்ட உண்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. துர்காவுக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறோம்ல, அவரு அவங்களோட கைக்கூலியா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. புரியுது பூஜி, நீ சொல்றத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறேன். யாரு வந்தாலும் என்ன நடந்தாலும் துர்காவை நான் காப்பாத்தியே ஆகணும். அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான். என்ன மட்டும்தான் அவ நம்புறா. இது என்ன டிஃபன் கேரியர் மாதிரி இருக்கு? இது துர்காவுக்கு. நேற்று நைட்டும் சரி காலையிலும் சரி அவ எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டா. அதான்
சார் சின்னையா. அங்கிருந்தே பேசுங்க சார். துர்கா சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா சின்னையா? நான் சாப்பிட்டேன். நீ? இல்ல சின்னையா, நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. துர்காவை சாப்பிட சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணேன். ஆனா பிடிவாதமா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா. மேடம், துர்காவுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ். சரி, கோர்ட்ல அசெம்பிள் ஆகிறதுக்குள்ள துர்காவை சாப்பிட வச்சிருங்க. ஆ, தேங்க்ஸ் மேடம். மேடம், அந்த ஹேண்ட் கஃப். வா. பூஜிதா, துர்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் புருஷன் கூட தான் இருக்காரு. கவலைப்படாம போ. துர்கா, வா. என்ன சின்னையா இது? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த நிலைமையில எப்படி உனக்கு வாழ்த்து சொல்றதுன்னு தயங்கினேன். இருந்தாலும் கஷ்டகாலங்கிறது எப்போ வேணாலும் வரும். ஆனா சந்தோஷத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? அதுதான் இந்த ஸ்வீட்டு. ஹாப்பி பர்த்டே துர்கா. நன்றி சின்னையா. துர்கா, என்ன ஆச்சு? எதுக்காக சிரிக்கிற? இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்கு சின்னையா. சொல்ல போனா நான் இப்போ அழுதுகிட்டு தான் இருக்கேன். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நீ சாப்பிடு. சின்னையா, நீங்க சாப்பிடலையா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இத கௌரி சமைச்சால சின்னையா? இல்ல, நான் தான் சமைச்சேன். நீங்களா? உங்களுக்கு சமைக்கவே தெரியாதே. தெரியாதுதான். ஆனா உன்னோட இந்த பிறந்த நாளுக்கு என் கையாலேயே சமைச்சு நானே உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்டேன். கௌரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவகிட்ட கேட்டு கேட்டு சமைச்சேன். சந்தோஷமா இருக்கும்போது ஊட்டி விடணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி எதுவும் நினைக்காத. இந்தா சாப்பிடு. சின்னையா, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க சின்னையா. குடு. துர்கா, உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து நைட்டு நிலாவை என்கிட்ட பேச சொன்னியா? ஆமா சின்னையா, நிலா சொல்லுச்சா? ஆமா ஆமா. நீங்க சொன்னதையும் நிலா என்கிட்ட சொல்லுச்சு. சரி, நீ சாப்பிடு. மேடம், இந்த கொலையெல்லாம் துர்கா தான் பண்ணான்னு நிரூபணம் ஆனா என்ன தண்டனை கிடைக்கும் மேடம்? ஹேங்கிங் தான். 5 கொலை நிரூபணம் ஆச்சுன்னா கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. போதும் சின்னையா. ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல சின்னையா, இதுக்கு மேல முடியாது. போதும். சரி.
துர்கா, சொல்லுங்க சின்னையா. நான் உன்னை கேட்குறேன், அதை என்கிட்ட மறைக்காம சொல்லு. கேளுங்க சின்னையா. அது நீ நிரபராதி நிரூபிச்சு உன்னை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு நீ எதையுமே மறைக்காம நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும். என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா துர்கா? அந்த நேரத்துல நீ எதுக்காக கோயிலுக்கு போன?